ப்ரோக்ரஸ் இஸ் பெட்டர் தேன் பர்ஃபெக்ஷன். நமக்கு ஒரு பெரிய கோல் இருக்கும். அந்த கோலை தேடி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போமே தவிர, நம்ம எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆகியிருக்கோம், எந்த அளவுக்கு நேற்றைய நமக்கும் இன்றைய நமக்கும் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். 1% சேலஞ்சாக இருக்கட்டும், கடைசியாக அந்த ஆல்கஹாலாக இருக்கட்டும், எல்லாருமே கேட்பது என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்ட்ரக் ஆகியிருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்குது. மோட்டிவேஷன் அப்படிங்கிறத நான் டெய்லி கேட்டுட்டு இருக்க முடியாது. டெய்லி மோட்டிவேஷன் கேட்டால் அது ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி, எப்படி நம்முடைய ப்ரோக்ரஸை நாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கேள்வி தான். அந்த கேள்விக்கான பதிலே நீங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய தடை. அதே நேரத்தில் நீங்கள் தான் உங்களுக்கான மிகப்பெரிய உந்து சக்தி. இரண்டுமே நாம தான் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒரு 7 விஷயங்கள் நாம் நம்முடைய ப்ரோக்ரஸை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சும்மா நடுமண்டையில் நறுக்குன்னு ஒரு ஆணி அரைஞ்ச மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் சொல்லிக் கொடுக்கல, நான் படித்ததை உங்களுக்கு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். படிப்பு அப்படிலாம் சொல்லும்போது, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நிறைய கனவுகள் இருந்தது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் அடுத்ததாக டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை பைத்தன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா, கீழே ராஜலக்ஷ்மி எடிவர்ஸினுடைய நம்பர் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய படிப்பு என்ன, அதுலேருந்து நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக மாற முடியுமா, இல்லை ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்கலாம். அதற்கான வாட்ஸ்அப் எண்ணும் அவங்களுக்கான வெப்சைட்ஸும் தான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான நிறுவனங்கள் கூட டைப் ஆகி நிறைய கோர்சஸ் அப்படிங்கிறது, அதுவும் அப் டு டேட்டாக அவங்களுடைய சிலபஸை கண்டினியூ பண்ணி மிக முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சிலபஸில் சேர்த்து ஆன்லைன் ஆஃப்லைனில் நேரடியாக ஆங்கிலத்திலையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைனா தமிழ்லையும் உங்களுடைய கோர்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் இன்டர்வியூ எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், உங்களுடைய சிவி எப்படி இருக்கணும், அடுத்ததாக ஜாபுக்காக நீங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் செய்ய வேண்டியதாக இருக்கும், அந்த ஜாபை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடன்ஸை யார் கொடுக்குறாங்க? ராஜலக்ஷ்மி எடிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியமா, நான் படிச்சிருக்கிறது இதுதான், இதுலேருந்து அடுத்து தான் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே கேட்பதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. ஸோ ப்ரோக்ரஸ் இஸ் பெட்டர் தேன் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். எல்லா மனிதர்களுக்குமே தேவை ஒரு ப்ரோக்ரஸ் தான். இந்த ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூங்க போகிற நேரத்தில் தான். என்ன விக்கி, தூங்க போகிற நேரத்தில் யாராவது ப்ரோக்ரஸை கட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அன்ஹெல்தி கன்சம்ஷன் பிஃபோர் பெட் அப்படிங்கிற ஒரு பேட் ஹேபிட் நம்மகிட்ட இருக்குது. நாம் எப்படி ஒரு தினத்தை முடிக்கிறோமோ அப்படித்தான் அடுத்த தினத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இன்னைக்கு நல்லபடியாக ஒரு தூக்கத்தை தூங்கி அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிங்கன்னா அந்த டேயே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே நேரத்தில் சரியாக தூக்கம் இல்லாமல் அங்கேயும் புரண்டு மொபைல்லாம் பார்த்து நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் காலையில் கேராக இருக்கும், எந்த வேலையும் நடக்காது. உங்கள் பிரெயின் அப்படி தான் ப்ராசஸ் பண்ணும். கடைசியாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறீங்க, என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் பிரெயின் ப்ராசஸ் பண்ணி அதை உங்களுடைய தூக்கமாக கன்வெர்ட் பண்ணும். நீங்கள் ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அன்றைக்கி டேயே போச்சு. அதே நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல சாங்ஸ் கேட்டுட்டு படுக்க போங்களேன், சூப்பரான தூக்கம் வரும், நல்ல நினைவுகள் உங்கள் மனசில் வரும், அந்த நினைவுகள் உங்களுடைய தூக்கமாக மாறும். அடுத்த நாள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எந்திரிப்பீங்க. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய இந்த ஜென்ரேஷன் தான். இந்த ஜென்ரேஷன் என்ன செய்கிறோம், லேட் நைட்டில் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லாட்டி தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனை நோண்டிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்ருப்பது ஜங்க் ஃபுட் இல்லாட்டி ஃபாஸ்ட் ஃபுட், அது உடனடியாக செரிமானம் செஞ்சிருக்காது, ஜீரணிச்சிருக்காது. அதுவே நம்முடைய வயிற்றில் கடமுடான்னு இருக்கும்போது அது கூடவே நம்ம மொபைல் ஃபோன்லாம் பார்த்து தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைய தூக்கம் எப்படி இருக்கும்? தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பல காணொலிகளில் பதிவு பண்ணியிருக்கோம். பட் உங்களுடைய ப்ரோக்ரஸை கெடுக்கிறக்கூடிய முதல் விஷயம் நாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஹவ் யூ எண்ட் யுவர் டே டிட்டர்மைன் ஹவ் யூ ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறீங்க, ஏண்டா எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகம் உங்களுக்கு வருது, அந்த டேயை பற்றியே ஒரு குறைவான மதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, அன்றைய முந்தைய நாள் இரவு நீங்கள் சரியாக தூங்கலை அப்படிங்கிறது தான்.
இது எத்தனை பேர்கிட்ட இருக்குப்பா, இந்த பிரச்சனையில் தான் விக்கி நான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கேன். ஆனால் இவ்வளோ நாள் யாரும் எனக்கு சொல்லித்தரல, நம்ம டே என் பண்ணுற மாதிரி தான் அடுத்த நாள் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க சும்மா ஒரு ஹார்ட்டை போட்டுருங்க. அதுவும் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்டாக போட்டுருங்க. அடுத்ததா என்விரான்மெண்ட் தான். ஒரு மெல்லிய கோடு, அதுவும் உங்களுடைய சிச்சுவேஷன் இல்லாட்டி என்விரான்மெண்ட், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டாரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம என்விரான்மெண்ட் தான் நம்முடைய ப்ரோக்ரஸை தடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணரவே மாட்டோம். எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறதுலே இருந்துட்டு இருப்போம். யூ ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் யுவர் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்விரான்மெண்ட்டுடைய ஒரு ப்ராடக்ட் தான் நாம் அப்படின்னு சொல்கிற அந்த கூற்று எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்கிறத நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களாலேயே கனெக்ட் பண்ண முடியும். உங்களை நீங்களே கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊரில் எப்போவுமே வெட்டும் குத்தும், இல்லாட்டி வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து கன் எல்லாருமே வச்சுருப்பாங்க. சர்வசாதாரணமாக எல்லார் கையிலையும் கன் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம திடீர்னு அங்கே போய் நிற்கும்போது வாட்ச்மேன்கிட்ட கன் இருக்குது, ஷாப்கீப்பர்கிட்ட கன் இருக்குது, அந்த பக்கம் டாக்ஸி ஓட்டுறவங்க கிட்ட கன் இருக்குது, இந்த பக்கம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட கன் இருக்குது. என்னடா எல்லார்ட்டையுமே கன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அங்கே என்ன தெரியுமா சொல்லுவான், இதெல்லாம் இங்கே சர்வசாதாரணம் மச்சி, வா மச்சி போகலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், என்னடா எல்லார்ட்டையுமே கன் இருக்குது. அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அது ஆஸ் யூஷுவல் நடக்கக்கூடிய விஷயம். நம்மை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு நடக்காத விஷயம், நமக்கு பழக்கமில்லாத விஷயம். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய என்விரான்மெண்ட் தானே நீங்கள் யார் அப்படிங்கிறதையும், உங்களுடைய பயம் என்ன அப்படிங்கிறதையும், உங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கிறது. ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். அந்த என்விரான்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக தவறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக நம்முடைய ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது நிறுத்தப்படும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம்பிளில் நிறைய பேர் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதுல எனக்கு 100% ஒரு நம்பிக்கை இருக்குது. அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரமாக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மலாம் கிளம்பி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்திருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள், எங்கள் வீட்டை விட்டு நான் பிரிஞ்சதே கிடையாது, எங்கள் அம்மா கூட நான் பேசாமல் இவ்வளோ நாள் இருந்ததே கிடையாது, என் தம்பி கூட இவ்வளோ நாள் விளையாடாமல் இருந்ததே கிடையாது அப்படிலாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை அங்கேருந்து நம்முடைய என்விரான்மெண்ட் ஒட்டுமொத்தமாக இங்கே கொண்டு வந்துட்டோம். அடுத்த ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் எடுத்த பெஸ்ட் டெசிஷன் அதுவாக தான் இருக்கும். உங்கள் ஊருக்குள்ளேயே நீங்கள் நிறைய பேர் இருக்கும்போது நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிறதே இருக்காது. என்னைக்கு இந்த உலகத்தை படிக்கிறதுக்கு நமக்கு பிடித்த ஒரு இடத்தை விட்டு நம்ம அங்கே போனால் தான் ஜெயிக்க முடியும், அங்கே போனால் தான் நிறைய ஸ்டடி பண்ண முடியும், அங்கே போனால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து அந்த இடத்துக்கு நம்ம தள்ளப்படும் போது அந்த இடத்துல நம்முடைய ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். வேறு எதுவுமே வேண்டாம். இன்றைக்கி சென்னை அப்படின்னு சொல்லும்போது, சிங்கார சென்னை அப்படிலாம் சொல்லும்போது, யார் ஆக்டிங் பண்ணனாலும் சென்னைக்கு வாங்க, வந்தால் அவங்களால ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இல்லை, நான் வந்து ஒரு ஓரமாக திருநெல்வேலியில் உடங்குடியிலேயே தான் உட்காந்துட்டு இருப்பேன், இல்லாட்டி செட்டியாபுத்துக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு இருப்பேன், ஆனால் நான் பெரிய ஸ்டாராக மாறணும் அப்படின்னு கேட்டால் அந்த என்விரான்மெண்ட்டில் அது சாத்தியம் கிடையாது. அப்போது உங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவை எங்கே போனால் நிவர்த்தி ஆகும், உங்களுடைய ப்ரோக்ரஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, உங்கள் ப்ரோக்ரஸை தடுப்பது உங்களுடைய என்விரான்மெண்ட்டா, உங்களுடைய சுற்று வட்டாரமா, அப்போ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒன்று நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டி அந்த என்விரான்மெண்ட்டை விட்டு அடுத்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சமாக நடைபோட வேண்டியதாக இருக்கும். இதை நம்ம செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இதை விட்டால் வேறு வழியே தெரியலை, எனக்கு இதுதான் சரி, என்னுடைய நண்பர்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க, இது எல்லாமே ஒரு காலகட்டம் வரை தான் உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர உங்களுடைய ப்ரோக்ரஸ் மட்டும்தான் பல வருடங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை தலைமுறையே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்களா, உங்களுடைய தலைமுறைக்காக நீங்கள் வாழ போகிறீங்களா அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை சைக்காலஜிக்கல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்காலஜிக்கல் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் விடுபட்டால் மட்டும்தான் என்ன நடக்கும், நமக்கு ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது நடக்கும். சரி, என்விரான்மெண்ட்னா ஏதோ ஊரை விட்டு ஊர் போக சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒரே இடத்துலையே நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்தே நம்ம சாப்பிடவும் செய்வோம், அதே இடத்துல நம்முடைய லேப்டாப்பை கொண்டு வந்து நம்ம என்ன செய்வோம், வேலையும் செய்வோம். கொஞ்சம் கழிந்து நம்ம அதே இடத்துல கேமும் விளையாடுவோம். நிச்சயமாக சொல்கிறேங்க, சாப்பிட்ற இடமே உங்களுடைய ஒர்க் ஸ்டேஷனாக இருக்கக்கூடாது, உங்களுடைய ஒர்க் ஸ்டேஷனாக இருக்கிற இடமே உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் ரூமாகவும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறதே இருக்காது. நாம் யூஸ்டுவாக மாறிடுவோம். யூஸ்டுவாக மாறினோம்னா அந்த ப்ரோக்ரஸ் அங்கேருந்து தடைப்படும் அப்படின்னு சொல்லலாம். இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுலேருந்து இந்த ஒரு பிரச்சனை பலருக்கும் வந்துட்டுருக்கு. அதுவரையில் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது அவன் படிக்கிறான், இவன் கோடிங் எழுதுறான், அவன் நிறைய படிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் படிக்க ட்ரை பண்ணுவோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் சாப்பிட்றோம், வேலை செய்கிறோம், மறுபடியும் வீட்டில் உட்காந்து வீடியோ கால் பண்ணுறோம், எல்லாமே பண்ணி முடிச்சிடுறோம். ஆனால் நமக்கு 0 ப்ரோக்ரஸாக இருக்கும். ஒத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் ரெட் ஹார்ட்டை மறுபடியும் கொடுக்கலாம். அடுத்ததாக ட்ரிகர்.
பிக் பாஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஏன்னா அவன் ட்ரிகர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ப்ரோக்ரஸை தடுப்பதற்குன்னு கொஞ்சம் ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏய் நான் டயட்டில் இருக்கேன்யா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் அப்போ தான் சிக்கன் வாங்குவாங்க. இப்போ எது நம்மளை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வாங்கினது தான். வாங்கினது கூட நம்மளை ட்ரிகர் பண்ணாது. கரெக்டாக நம்ம பசியுடன் இருப்போம். அந்த நேரத்தில் சிக்கனுடைய அந்த ஸ்மெல் அப்படியே நம்ம மூக்கில் துளைக்கும் போது அப்படி ட்ரிகர் பண்ணுறதுனால நம்முடைய ஃபோக்கஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறிடும். இதனால் நீங்கள் என்ன நினைச்சிங்க, நான் டயட்டில் இருக்கேன், நான் கொஞ்சம் மெலியணும் அப்படிலாம் சொல்லி நினச்சிருப்பீங்க. அப்போ உங்களுடைய ப்ரோக்ரஸை யார் தடுத்துடுறாங்க? உங்களுடைய நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த மாதிரியான ட்ரிகர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் சொல்கிறது ஜஸ்ட் ஒரு சாப்பாடு விஷயம் மட்டும் கிடையாது. அடுத்த ஒரு ட்ரிகர் உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா? வேறு எதுவுமே இல்லை. நான் கண்டிப்பாக இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிருவேன், கண்டிப்பாக இந்த ஒர்க்கை இன்னும் ஒரு 10 மணி நேரத்தில் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது டங்குன்னு ஒரு மெசேஜ் வரும். இதுதான் உங்களுடைய ட்ரிகர் பாயிண்ட். அந்த மெசேஜை அனுப்புனது யாராக இருக்கும்? ஒருவேளை 10 லைக்கு கூடுதல் கிடச்சிருச்சோ, ஒருவேளை அந்த நண்பனாக இருக்குமோ, எதுக்கு மொபைல் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த டைங்கின்னு ஒரு சவுண்டு தான் உங்களுடைய ப்ரோக்ரஸுக்கு சங்கூதுறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இல்லைன்னா கரெக்டாக 3 மணி மச்சான் வெளியில் போய் அந்த படம் பார்த்தோம், அந்த மாதிரி நிறைய ட்ரிகர்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ட்ரிகர்ஸ் என்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். வேறு யாராலும் யோசிக்க முடியாதுப்பா. நான் முதலே சொல்லிட்டேன், உங்களுடைய எதிரியும் நீங்கள் தான், உங்களுடைய நண்பனும் நீங்கள் தான். நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பதிவு உங்கள் முன்னாடி நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக ரூல்ஸ் தான். இந்த ட்ரிகர்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், உங்களை ட்ரிகர் பண்ணுற விஷயங்கள்லேருந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைப்பீங்க. 5 மணி நேரம் நான் வேலை செய்யணும்னா ஒரு மணி நேரம் இந்த ஃபோனை வந்து என்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு செட் ஆஃப் ரூல். அந்த ரூலை நீங்கள் ஈஸியாக பிரேக் பண்ணிடுவீங்க. எப்படி தெரியுமா? ஒரு 2 நிமிஷம் பார்த்துக்கலாம். புரியுதா? உங்களை ட்ரிகர் பண்ணுற விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அப்படி அவாய்ட் பண்ணும்போது உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரூலை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வரும். இல்லை ஒரு நாள் இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம், நாளைக்கு எழுதிக்கலாம், அந்த ஸ்டடி அதை இன்னைக்கு பார்த்துக்கலாம், இந்த ஹோம்ஒர்க் அது பிறகு பார்த்துக்கலாம் இப்படின்னு சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா அதை ரூலாக உருவாக்கி கண்டிப்பாக அந்த ரூலை நீங்கள் பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணுவீங்க. அதாவது மொபைலை பார்க்கக்கூடாது, மொபைல் தான் நம்முடைய ட்ரிகர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, சரிதானே? அந்த மொபைலை பார்க்காமல் இருப்பதற்காக டெஸ்கில் கவுத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. அதுதான் உங்களுடைய ப்ரோக்ரஸ் ஃபெயிலியருக்கான முதல் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதே. ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ பேர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய ட்ரிகர் ஒரு ரூல் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லட்டுமா? நமக்கெல்லாம் பெரிய அளவு ட்ரிகர் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சோஷியல் மீடியா தான் இப்போதைக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய ட்ரிகர் ரூல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையானால் வெளியில் போகணும் அப்படிங்கிறதும், இல்லை வீக் டேஸில் எங்கேயாவது ஊர் சுற்ற போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும். இது இரண்டுமே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ட்ரிகராக மாறும். எப்படி? வீக் டேஸில் வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ட்ரிகராக எப்போதுமே மாறாது. ஆனால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக இதை செஞ்சாதான் நம்மளால் ரிலாக்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை கொண்டு வருவீங்க. ஸோ உங்களுடைய அந்த ஒரு ப்ரோக்ரஸை தடுப்பதற்கு அதுதான் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுதான் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி உண்மையான ப்ரோக்ரஸை தள்ளி போடுறதுக்கான ஒரு சான்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் தேடுவீங்க. இந்த சான்ஸ் தான் நம்முடைய ப்ரோக்ரஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பாக மாறும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. அடுத்ததா நோ பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான். நோ பிளான் ஆஃப் ஆக்ஷனா? எஸ், நாளையிலேருந்து நான் நல்லா சாப்பிட போகிறேன், நாளையிலேருந்து நான் 5 வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் யோசிக்க மட்டும்தான் செய்வோம். பட் ஆக்ஷன் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும்? நாளையிலேருந்து கரெக்டாக 12 மணிக்கு இந்த இடத்துல உட்காந்து நான் ஹெல்த்தியாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லணும். நாளையிலேருந்து 5 வீடியோ, 2 மணிக்கு ஒரு வீடியோ, 5 மணிக்கு ஒரு வீடியோ, இந்த லொக்கேஷனில் இந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசியிருப்பேன். இதுதான் ப்ரோக்ரஸாக இருக்கும். இப்போ புரியுதா? இதெல்லாம் எனக்கு நானே படித்து கொண்டது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நாளையிலேருந்து தமிழ் பொக்கிஷத்தில் நிறைய வீடியோக்கள் வரும் அப்படிங்கிறத நான் ப்ரோக்ரஸாக எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது எனக்கு நானே கொடுக்கக்கூடிய டாஸ்க். அதை உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன். இதனால் நீங்களும் என்ன செய்வீங்க? ட்ரிகர் ஆவீங்க. ஆனால் இந்த ட்ரிகர் பாசிட்டிவ் ட்ரிகராக இருக்கும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் த ப்ரோக்ரஸ். நம்ம ஒரு ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணாமல் விட்டுட்டே இருப்போம். இன்றைக்கி நம்ம வெயிட் கம்மியாக இருக்குமா, இப்போ வேண்டாம் 1 மாதம் கழிஞ்சு பார்ப்போம், இப்போ வேண்டாம் 1 மாதத்துக்கு பிறகு பார்ப்போம். 1 மாதத்துக்கு பிறகு பார்க்கும்போது கரெக்டாக 2 கிலோ தான் குறைஞ்சிருப்போம். ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன யோசிப்போம்? 2 கிலோ குறைஞ்சிட்டோம்.
அடே அதை 2-3 தினங்களாகவே நீ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ குறைஞ்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் குறையணும், இன்னும் கொஞ்சம் குறையணும் அப்படின்னு சொல்லி ஸ்மால் கோல்ஸாக நீ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு 2 கிலோ இல்லை 5 கிலோ நீங்கள் குறைஞ்சிருப்பீங்க. நல்லபடியாக நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருப்பீங்க, சூப்பரான வெல் ரிசர்ச்டு ஆர்டிக்கலை நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஆனால் இது எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெயிட்டு குறையணும். ஆனால் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ப்ரோக்ரஸை நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம், இல்லாட்டி மெஷர் பண்ண மாட்டோம். ரொம்ப 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 பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஜிம்முக்கு போகிறவங்க ஒரு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா 2.25 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மீதத்தை நான் வீட்டில் போய் செஞ்சுக்கிறேன், இல்லை ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் வீட்டில் போய் ஹாஸ்டலில் போய் செஞ்சுக்கிறேன், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். மறுபடியும் அந்த ஒர்க்கை நம்ம செய்வோமா? ஸோ தட்டி கழிப்பது அப்படிங்கிறத நம்ம நிப்பாட்ட வேண்டும். இந்த தட்டி கழித்தலை என்னைக்கு நம்ம நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும்பா. ஏதோ இது எதுவுமே யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத விஷயங்கள்லாம் கிடையாது. ஆனால் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிந்தும் யாரும் இதை சொல்லி நமக்கு தராததுனால நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா நம்முடைய ப்ரோக்ரஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு ப்ரோக்ரஸே வராத ஒரு என்விரான்மெண்ட்டில் நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி தமிழ் பொக்கிஷம் வழியாக உங்களுக்கு அந்த ப்ரோக்ரஸை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், உங்களுடைய ப்ரோக்ரஸை எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி ட்ரிகர் ஆகாமல் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும், நெகட்டிவ் ட்ரிகர், அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாற்றியமைக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த பதிவு வழியாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம், எந்த டிப்ளமா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்காக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்கை பயன்படுத்திக்கோங்க. ராஜலட்சுமி எடிவர்ஸுக்கு உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. எல்லா பதிலும் கிடைச்சிச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மறுபடியும் கேள்விகளை கேளுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.